நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்திலும் உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் இந்த புதிய கல்வியாண்டையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவராக. இந்த மாதத்திலும் தேவன் எல்லா விதமான கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நான் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி நடத்துவாராக என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை கற்றுத்தந்து நடத்துவீராக. கற்றுத்தருகிற சத்தியங்களை கடைபிடிக்க, வாழ்வில் அபியாசிக்க, அறிந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சேர்ந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய இருதயத்தையும் கர்த்தர் திறந்தருள்வீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நான் உங்களுடனே பகிர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை குறித்து ஆண்டவரோடு நான் பேசிக்கொண்டு இருக்கையில் ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியம், நம்ம அடிக்கடி ஒவ்வொரு நாளும் திருச்சபையில், ஆராதனையில், நம்முடைய தனி ஜெபங்களில், குழு ஜெபங்களில், நம்ம எல்லாரும் ஒருவேளை ஸ்கூல் அசம்பிளி ப்ரேயரில் கூட நம்ம சொல்லக்கூடிய மனப்பாடமாக சொல்லக்கூடிய அந்த கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் கற்றுக்கொள்ளும்படி சித்தம் கொண்டார். கர்த்தருடைய ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னு கூட சிலர் யோசிப்பீங்க. சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காங்க. யோவானுடைய சீசர்கள் யோவானுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. அதுபோல் நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி இயேசுவானுடைய சீசர்கள் இயேசுவானவர்கிட்ட கேட்டபோது அவர் கற்றுக் கொடுத்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த ஜெபந்தான் கர்த்தருடைய ஜெபம் அப்படி ஆகும். இது தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு என்னது தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் வீண் வார்த்தைகளெல்லாம் நம்ம ரொம்ப அலப்ப வேண்டாம், நான் சொல்லுகிற விதமாக நீங்கள் ஜெபிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தது தான் நம்ம ஒவ்வொரு வாரம் ஞாயிறு ஆராதனையிலனாலும் சரி, இரவு ஜெபத்தில், காலை ஜெபத்தில், எல்லா ஜெபத்துலையுமே அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இந்த ஜெபத்தை ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கும்படிக்கு எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகத்தில் பதிவு பண்ணி நமக்காக இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாமும் அதை ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜெபத்தோட ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறது
நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சிறு பிள்ளைய கூட இந்த பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு ஐயா ஆரம்பிச்சு விட்டோன்னே கட 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 கடன்னு என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் சொல்லி முடிச்சிடும். ஒருவேளை அதே பிள்ளைய நம்ம தனியாக சொல்ல சொன்னால் ஒருவேளை சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்தந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம கேட்டால் தான் தெரியும். எல்லாராலையும் அந்த வேக வேகமாக சொல்கிற அந்த ப்ரேயரை நிறுத்தி நிதானமாக சொல்லணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் திகைக்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரேயரில் பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல ஒரு 5 பகுதியை பார்த்தோன்னு சொன்னால், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதெல்லாம் ஆண்டவரை உயர்த்தக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு அப்புறம் வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய தேவைக்காக ஒரு ஜெபம், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள பாதுகாத்து கொள்ள ஒரு ஜெபத்தை நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம். ஆனால் அப்போ அந்த ஜெபத்தை செய்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறது தான் இந்த மாதத்தின் தியானத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதலாவதாக கூட நம்ம யாரை நோக்கி அந்த ஜெபத்தை ஆண்டவர் செய்ய நமக்கு கற்று தந்திருக்கிறார்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒருவேளை இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. இப்போ ஆர்சி பைபிளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. அப்போது நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணதும், நம்முடைய அப்பாவை நோக்கி ஜெபிக்கிறோம், அப்பா கிட்ட பேசுகிறோம். அதான் அந்த ஜெபம்னாலே ஆண்டவர் ஒரு உரையாடல் தான் அர்த்தம். அது ஆண்டவர் நம்மோடும் நாம் அவரோடும் பேசுகிற ஒரு காரியம் தான். நான் மட்டும் பேசுகிற ஒரு காரியம் இல்லை, நாம் இருவர் உரையாடக்கூடிய ஒரு காரியம்தான் ஜெபம் சொல்லப்படுது. இறைவனோடு நாம் உரையாடக்கூடிய ஒரு உரையாடல் தான் ஜெபம். ஸோ இப்போ நம்ம யார்கிட்ட பேச ஆரம்பிக்கோம்னா, நம்ம அப்பா கிட்ட. நம்ம அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, விண்ணகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே. உள்ள விண்ணகத்தில் இருக்கிற தந்தை இன்று நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். எதற்காக அவர் விண்ணகத்தில் உள்ள தந்தை நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பரமண்டலங்களில் இருக்கிற அப்படிங்கிறது அது வானிலும் பூவிலும் மேலான ஒரு இடம், அண்ட சராசரங்களுக்கும் மேலான ஒரு இடம், அண்ட சராசரங்களை ஆளுகிற ஒரு இடம். அந்த இடத்துல அவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஸ்தலத்தில் வீற்றிருக்கிற என்னுடைய தந்தையை நோக்கி. என்னுடைய தந்தையோட ஸ்தானம் எப்படிப்பட்டது, என் தந்தையோட பலன் எப்படிப்பட்டது, என் தந்தை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம முதலாவது உணர்ந்து அறிந்து என்ன செய்கிறோம், அந்த ஜெபத்தை பண்ணணுங்கிறதுக்கு தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்முடைய அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னால், அவர் பரமண்டலங்களில் இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் வல்லமைக்கும் மேலான இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு கீழ்ப்படாத எந்த ஒரு காரியமும் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அப்போ முதல்ல அந்த உணர்வு, என்னுடைய அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக வீற்றிருந்து அரசாளுகிற ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளைனா அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட நம்ம ஜெபிக்கிறோங்கிறத நம்ம இந்த நாளில் என்ன செஞ்சுக்கிடணும், அறிந்து கொள்ளணும். ஒரு நாளில் இந்த சத்தியத்தை நான் உணர்ந்து கொண்ட போது தான் நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு காரியத்திலையும் கூட ஒருவேளை வர நாட்களில் இதில் உள்ள தொடர்ந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த உணர்வோடு கூட நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோட சமூகத்தில் அப்ளை பண்ணும்போது இந்த ஜெபத்தை கூட ஒருவேளை ஜெபிக்க முடியாத சில நேரம் இருக்கும், நம்முடைய பெருமூச்சு விடுகிற ஒரு அனுபவங்கள் இருக்கும். இந்த காரியத்தை எப்படி கையாளுறதுங்க ஒரு தெரியாமல் நம்ம நிற்கும் போதெல்லாம், நம்ம அப்பா உன்னதங்களில் இருக்கிறாரு, உன்னதங்களில் வீற்றிருக்கிற என்னுடைய தகப்பன்கிட்ட நான் என்னோடய அப்ளிகேஷனை வைக்க போகிறேன். என்னுடைய அப்ளிகேஷனில் ஒருவேளை என்னுடைய அந்த தேவையில் அவருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், அவருடைய ராஜ்யம் வரட்டும், அவருடைய சித்தம் செய்யப்படட்டும் சொல்லி அந்த ஒருவேளை அது என்னுடைய பிள்ளையோட திருமண காரியமாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், தொழிலின் காரியமாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம அப்பா கிட்ட வைக்கும்போது, இந்த கர்த்தருடைய ஜெபத்தின்படி நம்ம வைக்கும்போது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, ஒருவேளை நம்ம அறிவின்படியும் நம்முடைய புத்தியின்படியும் நமக்கு அறியாததையும் எட்டாததையும் அலப்புறதை விட கர்த்தருடைய ஜெபத்தின்படி, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையோட தொழிலின் காரியத்தில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், என்னுடைய பிள்ளையுடைய தொழிலின் காரியத்தில் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என்னுடைய பிள்ளையோட தொழிலின் காரியத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், என்னுடைய பிள்ளையுடைய தொழிலின் காரியத்தில் உம்முடைய பரிபூரண சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இப்போ என் பிள்ளையோடைய இந்த காரியத்திலே செய்யப்படட்டும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது, இன்னும் மீதியான காரியத்தையும் ஒருவேளை பிள்ளையோட தொழிலின் தேவைகளை நீங்கள் அந்த அன்றண்டுள்ள அப்பத்தை சந்திக்கிற தகப்பன்
இந்த பிள்ளையோட தொழிலின் தேவைகளை இன்று நீங்கள் என்ன செய்யுங்க, சந்திங்க. சரியானபடி சரியான நபரை கொண்டு நீர் இந்த நாட்களில் அதை சந்திக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் நாங்கள் சோதனைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை தீமையின்றி ரட்சித்து கொள்ளுங்க. ஒருவேளை நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தவறு செய்திருந்தா கிருபையாக எங்களுக்கு நீங்கள் மன்னிக்கிற தகப்பனாக இருக்கீங்க. நீங்களும் மன்னிங்க, நாங்களும் மற்றவங்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்து கொள்ளுங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இந்த காரியத்தின் மூலம் கிடைக்கிற எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் நான் உங்களுக்கே செலுத்துறேன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்கும் போது அந்த காரியத்தில் அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டோடைய வல்லமை செயல்படுறத நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ருசிச்சிருக்கேன். நீங்களும் ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அபியாசித்து அதை பெற்று மகிழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இந்த நாளில் நம்ம முதலாவது தியானிக்கிற காரியம் மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தகப்பனே. என்னுடைய அப்போ முதலாவது நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. அப்பா கிட்ட பேசக்கூடிய ஒரு உரிமையும் ஒரு உறவுக்குள்ளேயும் உரிமைக்குள்ளேயும் நம்ம கடந்து போகிறோம். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே அப்படிலாம், அதெல்லாம் அவருக்குரிய மகிமை கனம்தான். ஆனால் அப்பான்னு கூப்பிடும்போது ஒரு பிள்ளைக்கு ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு அவர் அப்பா தான். அப்போ வீட்டுக்குள்ள வரையில் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ வரமாட்டார். அந்த பிள்ளைக்கு அது அப்பா தான். ஒரு வெளியில் அவரை எத்தனையோ பேர் கனப்படுத்தி கௌரவப்படுத்தி அவரை நெருங்கி எல்லாம் பேச முடியாது. ஒரு கலெக்டரையோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரையோ யாரும் நெருங்கி போய் பேச முடியாது. ஆனால் அவருடைய சொந்த பிள்ளை என்ன செய்யும், அவர் மடியில் ஏறி உட்கார்ந்து பேசும், அவர் கழுத்தை கட்டிக்கிட்டு பேசும், அவர்கிட்ட உரிமையாக பேசும், நெருங்கி நின்று பேசும். அதே போல தான் நமக்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அதேனால அந்த தைரியத்தோடு கூட நம்ம அப்பா கிட்ட பேசுகிறோங்க ஒரு நிச்சயத்தோடு கூட நம்ம பேசணும். ஸோ நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னதான், அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ அப்பா என்ன இந்த காரியத்தில் நினச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னோன்னு சொன்னால், அவர் நினச்சிட்டார்னா அவர் நினச்ச காரியத்தை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எந்த வல்லமையும் யாரும் என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. வேதத்தில் இருக்க அவர் ஆசீர்வதிக்கிறார், யார் அதை திருப்ப முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அப்பா அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர். மனுஷர் நம்மளை பார்த்து சொல்லலாம், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியுமா, அதை அப்படி நடக்க முடியுமா, என்ன நடந்தால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையும் நடத்த என்னுடைய தேவனால முடியும், என்னுடைய தகப்பனால முடியும். அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் யோபு அவரை குறித்து அறிக்கைப்படுறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதிசயம் அப்படின்னு சொன்னாலே அது நம்முடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டது. நம்ம புத்திக்கு எட்டுறது அதிசயம் கிடையாது. புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்கிறது தான் அதிசயம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவரா இருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்ப அவர் சர்வத்துக்கும் சொந்தக்காரர். இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாவித அதிகாரங்களும் அவருக்கு உண்டு. வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. ஆண்டவர் என்ன சொல்லார், வானமண்டலத்தில் உள்ள அத்தனை சேனைகளும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயற்கையும் அவருக்கு அடிபணியும். எல்லாவற்றுக்கும் அவர் சொந்தக்காரர். இது எனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம். இப்போ நமக்குன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பிட்ட பகுதிகள் சொந்தமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நம்ம ஒரு அதிகாரியாக இருப்போம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும்தான் நம்முடைய சொந்தக்காரங்க. அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, மந்திரியாகவே இருந்தாலும் சரி, அவங்களுடைய அதிகாரமும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். ஆனால் நம்முடைய அப்பா, நாம் எந்த அப்பாவுக்கு முன்ன வச்சு ஜெபத்தை ஏறுனா, அவர் சர்வத்துக்கும் அண்ட சராசரத்துக்கும் சொந்தக்காரர். அந்த சொந்தக்காரரோட சொந்த பிள்ளைங்க நாம. ஸோ அப்போ நம்ம யாரை நோக்கி ஜெபிக்கிறோங்க, நிச்சயத்தை
நிச்சயத்தோடு கூட நம்ம ஜெபிக்கணும். ஸோ இந்த ஜெபம் கேட்கப்படுமா, அந்த ஜெபம் கேட்கப்படுமா, இவங்க சொன்னால் கேட்பாங்களா, அவங்க சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி சில காரியத்தை, இந்த காரியத்தை யார்கிட்ட சொன்னால் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த காரியத்தை நம்ம போய் இவர்கிட்ட சொன்னால் அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு அந்த எல்லையில் உள்ள ஒருத்தரை தான் நம்ம யோசிப்போம். இப்போ சொரண்டையில் ஒருத்தரை பார்த்துட்டு சொல்லணும்னா சொரண்டையில் உள்ள ஒரு பெரிய ஆளை பார்த்து சொல்லணும்னு நினைப்போம். அதே நேரத்தில் சென்னையில் ஒரு காரியம் ஆகணும்னா சென்னையில் அந்த லொக்கேஷனில் இருக்க ஒரு பெரிய ஆளை பார்த்து சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் எந்த எல்லையில் உள்ள எந்த பெரிய ஆளை பார்க்கணுன்னாலும், எந்த ஆஃபீஸர் கண்ணில் தயவு கிடைக்கினாலும், எந்த ஆள்கிட்ட நமக்கு காரியம் வாய்க்க வேண்டியதாக இருந்தாலும் அந்த எல்லாரும் கர்த்தருடைய கரத்துக்கு கீழே இருக்காங்க, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்காங்க, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்காங்க. அவர் சொல்ல ஆகும். அவர் எல்லாருடைய கண்கள்லாம் அவர் நினைச்சார்னா அவர் சர்வத்துக்கும் சொந்தக்காரர், சகல எல்லைக்கும் சொந்தக்காரர், சகல எல்லையும் ஆளுகிறவர். அவர் மனசு வச்சா அவர் யாரோட கண்கள்லையும் நமக்கு தயை கிடைக்க கர்த்தர் அருள் செய்வார். இந்த தேசத்தில் மட்டும் இல்லை, அந்நிய தேசத்திலையும், நம்முடைய எல்லையில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறாரு. ஸோ நம்ம அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட அந்த தகப்பன், என்னுடைய தகப்பன் எல்லாவற்றுக்கும் மேலானவர், என்னுடைய தகப்பன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அதுக்கடுத்தாலே என்னுடைய தகப்பன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். வானமும் அவருக்கு சொந்தமானது, பூமியும் அவருக்கு சொந்தமானது. உலகத்தின் எல்லை எல்லாம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள்னு சொல்றாரு. ஸோ அப்போ பூமியின் எல்லை எங்கும் அவருக்கு சொந்தமானது. ஸோ அவருக்கு நான் சொந்த பிள்ளையா இருக்கிறதுனால அந்த அப்பாவை நோக்கி நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேங்கிற நிச்சயத்தோடு கூட. ஸோ அப்போ தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பானோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் கிட்ட ஒரு பிள்ளை மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவர் நன்மையானதை தான் தருவார். என் பிள்ளைக்கு எப்போ ஒருவேளை நம்ம நம்முடைய பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு நன்மையான காரியத்தை எதிர்பார்த்து, அன்றே இந்த காரியத்தில் நான் இப்படி நடக்கணும்னு நான் நினைக்க ஏசப்பா, இல்லைன்னா இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு வரனே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த வரன் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான். அன்றே உங்கள் ஆசீர்வாதத்தினால நீங்கள் எங்கள் பிள்ளைக்கு முன்குறித்த அந்த நன்மையான ஈவால் நீங்கள் அலங்கரிக்க போகிறதற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டுடைய கரத்தில் எசப்பா அந்த நன்மையான ஈவை காணக்கூடிய கண்ணை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்கள் தாங்க, நீங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்குற தகப்பன்னு சொல்லி அந்த தகப்பனை நம்ம உயர்த்தி அவர் கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய அப்ளிகேஷன்ஸை வைக்கும் போது ஆண்டவர் நேர்த்தியானதை சரியாக நமக்கு காட்டுவார். அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். ஒருவேளை நமக்கு அது ஒவ்வாத ஒரு சம்பந்தம் காரியமாக, நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு அது சரிப்படாத, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சித்தமில்லாத ஒரு காரியமாக இருந்தால் கர்த்தரே அதை நம்ம விட்டு கடந்து போக பண்ணுவார். ஒருவேளை அது நம்மளுடைய மனதுக்கு இச்சையானதாக இருந்தால் கூட அதை கடந்து போக பண்ணணும்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அப்படி அவர் கடந்து போக வைக்கும்போது அதை மீறி ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் கஷ்டப்படுறத நான் இந்த நாள்லையும் பார்க்கேன். நம்முடைய மனதின் நிச்சயம் பிள்ளைப்ப ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அப்பா எனக்கு நன்மையானது தான் செய்வாங்க அப்படிங்கிற அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் கல்லை கேட்டால் என்ன செய்ய மாட்டார், முட்டையை கேட்டால் அவர் கல்லை என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். ஸோ என் தகப்பன் எனக்கு நன்மையானதை தருவாருங்க நிச்சயத்தோடு கூட அவர் காட்டுற வழியில் அமைதியாக போக நம்ம அர்ப்பணித்து ஒரு பிள்ளையை போல் அவர் சமூகத்தில் காத்திருந்து தகப்பனை போல் அவரை நேசித்து நம்முடைய தேவைகளை நம்ம சொல்ல பழகணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய அன்பு தகப்பன் எப்படிப்பட்டவர்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆதியில் என்ன வல்லமை அவருக்கு இருந்துச்சோ அதே வல்லமையோடு கூட இன்றும் இருக்கிறாரு. அன்றைக்கு செங்கடலை ரெண்டா பிரித்தவர், எரிகோவின் மதில்களை உடைத்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், இன்றும் அதே மாறாத வல்லமையோடு கூட அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் மாறாத அன்பு உடையவர். அன்று ஆதியில நம்முடைய ஆதி பெற்றோர் பாவம் செய்த போதும் அவங்கள மன்னித்து அவங்களுக்கு அன்பு செய்து அவங்களுக்கு வாழறதுக்கு தேவையான வழிவகைகளை வகுத்து கொடுத்து, அது மாத்திரம் இல்லை, பாவத்தின் நிமித்தம் நம்ம
சீர்கட்டு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர். அப்போ தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தார். இவர் எல்லாவற்றும் கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி நேற்றும் இன்றும் என்றும் வல்லமையில மாறாதவர், அன்புல மாறாதவர். அந்த அன்பு நம்மை அன்னைக்கு ஆதாம் ஏவாளை தோட்டத்தில் தேடி வந்த அன்பு, அது மாத்திரம் இல்லை, சிலுவையில் தன்னையே ஈந்த அன்பு, இன்றும் நம்மை தேடி கொண்டிருக்கிற அன்பு. அந்த அன்பு நம்மளை தேடி வந்தது, ரட்சித்தது, இன்னும் நம்மளை வாழ்க்கையில் எல்லாவித உயரங்களுக்கும் நம்மை அழைத்து செல்ல காத்திருக்கிற அன்பு. அந்த அன்பின் கரங்களில் நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த அப்பா நம்முடைய எல்லா தேவையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை இளையகுமாரன் அப்பாவோட அன்பை உணர்ந்து கொள்ளாமல் ஆஸ்தியை பிரிச்சுக்கிட்டு தூரமாக போன போது கூட அவனை தேடி அவன் மனம் திரும்பி வருகிறதற்காக காத்து கொண்டிருந்த அன்பு. அவன் எழுந்து தன் தகப்பன்கிட்ட போவேன்னு சொல்லி திரும்பி வடையிலே ஓடி சென்று அவனை அணைத்து கொண்ட அன்பு, அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அன்பு, திரும்பவுமா அவனை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்தி அந்தஸ்தை கொடுத்து வாழ வைத்த அன்பு. அதே அன்போடு கூட நம்முடைய தகப்பன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை அந்த அன்போடு கூட உங்களையும் என்னை அவர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பு தகப்பனை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஸோ அந்த அன்பு, அந்த அன்பான ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஜெபத்தை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லும்போது அப்பான்னு நம்ம ஆசையா கூப்பிட்டு பேசுற மாதிரி அவர் கேட்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நாமும் அந்த அன்பின் உணர்வோட பொருளை ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் சொல்றது மாதிரி பொருளை உணராம, அந்த வார்த்தையில இருக்கிற மகத்துவத்தை உணராம, உயிரில்லாம நம்ம சொல்றதை விட ஜீவனோட இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சொல்வோம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா நேரத்திலும் போதுமானவரா, அவருடைய அன்பு போதுமானதா இருக்கு. அந்த பரம தகப்பனுடைய அன்புக்காக நம்ம நன்றி செல்வோம். தரைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வனாந்தரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர், வனாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பா, உன்னை கண்மணி போல காப்பா. காப்பார் இயேசு காப்பா, உன்னை கண்மணி போல காப்பா. அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்போடு வல்லமையோடு எங்களோடு கூட ஆண்டவரே வாசம் செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, சர்வத்துக்கும் சொந்தக்காரரே, சர்வத்தையும் ஆளுகிறவரே, சர்வத்தையும் செய்ய வல்லவரே, உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உறவை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.